மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மீண்டும் வணக்கம். உங்கள் கணக்கிட்ட ஆசிரியர் பாலஜன். கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம் 2023ஆம் ஆண்டு கம்பெனிகளின் முதலாவது வகுப்பு பார்த்திருந்தோம். இன்று கடைசி வகுப்பில் பார்க்கணும் 2000 கம்பெனிகளின் கடைசி வகுப்பு. இவ்வளவு முழுமையாக செய்கிறேன்னா நீங்கள் பாஸ் பேப்பரை பார்த்துக்கொண்டு பரீட்சையை நீங்கள் வடிவாக செய்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 40க்கு 30க்கு மேலே நிறைவான புள்ளி கிடைக்கும். 40-30 புள்ளி மேலே எடுத்தாவே நீங்கள் செய்தால் சரி. வேறு கம்பெனி செய்யும்போது சரியாக உங்கள் 36 நிமிடம் தான் ஒதுக்கப்பட்ட டைம். மேலதிக வாசிப்பு நேரத்தையும் இந்த கம்பெனிக்கு பயன்படுத்துவீங்கன்னு சொன்னால், அதில் கேள்வி ஒதுக்கி பயன்படுத்துவீங்கன்னு சொன்னால் அந்த 10 நிமிஷம் சேர்த்தா 46 நிமிடம் நீங்கள் வடிவாக கம்பெனி செய்து பார்க்கலாம். ஆனால் எடுத்த உடனே பார்ட் 2 தந்தோன்னே 8:30க்கு பேப்பர் தந்தோன்னே எடுத்த வச்சுக்கையும் கம்பெனி செய்யக்கூடாது. நீங்கள் கணக்கெட்டு சமன்பாடோ இல்லை முகாமை கணக்கு 2ஆம் கேள்வியோ செய்தால் பிறகுதான் 2 கேள்வி செய்தால் பிறகுதான் நீங்கள் கம்பெனி கேள்விக்கு போகும். அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. கடைசியாக தான் நீங்கள் கம்பெனி கேள்வி போகும். சரியா பிள்ளைகளே? கடைசின்னு சொல்ல வரது 2 கேள்வி செய்தால் பிறகு 3ஆம் கேள்வியாக போகும். எடுத்த வச்சு முதலாம் கேள்வி செய்து அதில் 1.5 மணி தான் வினக்கட்டிங்கன்னால் அங்கே தெரிஞ்ச கேள்வி செய்யலாம் போயிடும். இப்போ என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நீங்கள் 2ஆம் கேள்வி முகாமை கணக்கிடும், 3ஆம் கேள்வி கணக்கெடு சாமாடம் செய்தால் பிறகு அப்போ கிட்டத்தட்ட அது 36 நிமிடம் 36 நிமிடம் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் அங்கால 15 நிமிஷம் செய்தால் பிறகு கம்பெனி கோடு அடித்து வச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் செய்ய தொடங்கினீங்கன்னால் சரியாக முடிச்சிங்கன்னால் அங்கால இருக்க போகிற 2 கேள்வி ஒன்று நீங்கள் இல்லைக்கு பங்குடமையோட வார கணக்கெட்டு விகிதாசாரத்தில் வார கேள்வி, இல்லை காசு பாய்ச்ச கூட்டோட வார பங்குணவ கேள்வி, அல்லது எல்லை கிரியரோட சேர்ந்து வார கேள்வி தெரிவு செய்து போட்டு செய்தீங்கன்னா ஓகேயா இருக்கும். 4ஆம் கேள்வி காசு பருவனாவோட வார முதல் தீர்மானம் செய்யலாம். கடைசி கேள்வி 5ஆம் கேள்வியாக செய்கிற கேள்வி கொஞ்சம் டைம் மட்டும் இருக்கும். அது உங்களோட பயிற்சியின் மூலம் தான் செய்யக்கூடியா இருக்கும். இப்போ பெரும்பாலும் கேள்வி ஆனா அவனா பாட்டுனா வருது. அவன் என்ன போதுமான டைம் இருக்குது, வடிவாக பயன்படுத்தி கொள்ளுங்க. எக்ஸாம் பேப்பரில் எக்ஸாமை தட்டி விட வேண்டி வச்சிருந்து செய்ய தொடங்கும். சரியா மேடம்? மறக்காமல் நார்மல் கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டர் கொண்டு போயிடாது. நார்மல் கால்குலேட்டர் ஒரு 2 மழை காலம் என்றபடியாக 2 கால்குலேட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டரை நீங்கள் பழுதாக போனால் கூட உடனே மற்ற கால்குலேட்டர் பயன்படுத்தலாம். இதுக்கு மேலே 2 கால்குலேட்டர் எக்ஸாம் டைமுக்கு மட்டும் கொண்டு போங்க. உண்டை பேக்கை வச்சுருந்து மற்ற யூஸ் பண்ணுங்க. பேருந்து அது பழுது அப்படின்னு பிரச்சனைன்னா மற்ற யூஸ் பண்ணலாம். சரியா? நான் கால்குலேட்டரை மறக்காமல் கொண்டு செல்லுங்கள். ரைட்? இப்போ பார்த்து கண்டிப்பாக தேவை. ரைட்? அப்போ இங்கே அடுத்த விட்ட செம்மையாக இருந்து போகிறோம். கடந்த விட்ட செம்மையாக இருந்து போகிறோம். ஆதனம் பொறிபானங்கண்ட மீள்மாய் இப்படி சொன்னான். கடைசியாக காணி மீள்மாய்ப்பு காணி 7000 இருந்தது 6400 மதிப்புறம் முதலாம் மீள்மாய்ப்பு நட்டம் ஏனே சிலக போகும் 600 கொண்டே போகிறோம். முக்கியமான செம்மையாக்கள் இது 2024 பட்ஜெட்டுக்கு சரி பகுதி 1 வரலாம். நிறைய மாணவர்கள் செய்யவில்லை. 23/2023 கம்பெனி 10,000 ரூபாய்க்கு புதிய உற்பத்தி பொறி ஒன்றை கொள்ளம் செய்யுது. விளைய கொள்ளுங்க. புதிய உற்பத்தி பொறி ஒன்றை கொள்ளம் செய்யுது. இது உற்பத்தி பொறிகள் கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு. உற்பத்தி பொறியில் வர வச்சு தான் அந்த 10,000 வச்சுக்கிறோம். அப்போ ஏற்கனவே மீதியை பார்த்தீங்கன்னா ஒரு மீதி இருக்கும். அப்போ அந்த உற்பத்தி பொறியில் 10,000 நீ கழிக்கணும். ஏன்றால் ஏற்கனவே உற்பத்தி பொறி மீதி தந்து தான் அந்த மீதி தந்துருக்கு. 10,000 ரூபா வர வைக்கப்பட்டிருக்காம். அப்போ 10,000 ரூபாய் நீங்கள் கழிச்சால் ஏற்கனவே பாருங்க உற்பத்தி பொறின்னு ஒரு மீதி தந்துருக்கும். அந்த மீதியை பாருங்க கேள்வியை பார்த்தீங்கன்னா தெரியும். மீதி தந்துருக்கு. எவ்வளோ மீதி தந்திருக்குண்டா? உற்பத்தி பொறி 38,000 தந்துருக்கு. அப்போ 38,000 10,000 கழிச்சிங்கன்னால் 28,000 ஆரம் மீதியாக போடும். சரி, 10,000 இருக்கட்டும். சரி, 2023 மார்ச் மாதத்தில் இப்பொறியின் பொறுத்துவ கிரியம் ஒரு 3,00,000 சொத்து கிரியத்தோட கூட்டுவோம். இப்போ 2,000 கூட்டுவோம். சரி, ஆரம்ப பரிசோதனை கிரியம் 1000. இது ஒரு டவுட் ஒன்று இருக்கு. ஆரம்ப பரிசோதனை கிரியம் மடைவலையை கொள்ளுங்க. சொத்தின் கிரியத்துக்கு சேர்க்க இயலாது. இப்போ தனியாக பரிசோதனை கிரியம்னா சேர்க்க இயலாது. சரியா? சொத்தின் பரிசோதனை கிரியத்தை சேர்க்க இயலாது. ரைட்? அப்போ 1,500 விடுங்க. இவ்விரு கிரிய உருப்படிகளும் நிர்வாக செலவு கணக்கில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஆரம்ப பரிசோதனை கிரியமானது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் மூலப்பொருள் கிரியமான 1000ஐயும் தொழிற்தாமை கண்டம் தொழில் நிபுணத்துவ கண்டம் சொத்துங்கிரியத்தோட கூட்டணும். ஆகவே ஆரம்ப பரிசோதனையின் போது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை மேம்படுத்தலுக்காக இலவசமாக விநியோகிக்கப்படுது. இப்போ வளமையாக சொல்லுவீங்க சொத்து விற்பனையால் வர அந்த
உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை விற்பனையால் வர வருமானம் கொண்டே ஏனைய வருமானத்தை காட்டும். அந்த பொருளுக்கு ஏற்பட்ட செலவினம் ஏனைய செலவை காணும். நாம் வச்சுக்கணும். அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை விற்பனையால் கிடைக்கின்ற வருமானம் ஏனைய வருமானம், அதுக்கு ஏற்படுற செலவினத்துக்கு போடும். சரியா மாணவர்களே? ஆகவே இங்கே உங்களை விலையை கொள்ளணும். இங்கே வருமானம் இல்லை, அது ரூபா ஏற்பட செலவு இலவசமாக விநியோக வலைமைச்ச மிகப்பீங்க சார் ஏனைய செலவுக்கு தானே பரிசோதனைக்கிரியம் காட்டணும். இங்கே ஏன் சார் விநியோகிரியதை காட்டப்பட்டால் இது இலவசமாக விநியோகப்படும் மேம்படுத்தல் நோக்கம். ஆகவே இந்த வந்த பரிசோதனைக்கிரியத்தை கொண்டே விநியோகிக்கிறதை காட்டும். மற்றபடி ஏனைய செலவு ஆனால் போன முறை புள்ள விநியோகிக்கிறதை காட்டினாலும் சரி புள்ளி தான், ஏனைய செலவு காட்டினாலும் புள்ளி தான். அப்போ பிள்ளைக்கு எந்த பிரச்சனையுமே பாதிப்பு இல்லை. இப்பொறியானது 1/4/23 அடுத்த வருஷத்திலேருந்து எங்கள் நிதியான ஏற்கனவே சொல்லிட்டேன் 1/4/22 தொடங்கி 31/3/23 முடியுது. அப்போ 1/4/23 என்ன பாவனையே கிடையக்கூடிய உள்ளதாம். அப்போ நான் சேர்க்க போகிறோம். இந்த 10,000தோட 2,000 கூட்டுவீங்க. 2,000 10,000தோட 2,000 கூட்டுங்க நிறுவங்கிரியம். அதோட பரிசோதனைக்கிரியம் 1000 2ஆ பிரியுது. பரிசோதனைக்கிரியத்துக்கு அந்த 1500க்கு 2ஆ பிரியுது. அதுக்கு தொழில் மூலப்போல் கிரியம் 1000 இருக்காம். தொழிற்சாமை கட்டணம் 500 இருக்காம். அப்போ தொழிற்சாமை கட்டணம் மட்டும்தான் 500 கூட்டும். அப்போ தொழிற்சாமை கட்டணத்தை மட்டும் 500 கூட்டும். அப்போ தொழிற்சாமை கட்டணம் 500 சேர்த்திங்கன்னால் மொத்தம் 12,500 கொண்டே போடுங்க. 4ஆம் பக்கத்தில் ஆதனம் பொறி உபாதனம் உண்டு. 4ஆம் பக்கத்தில் ஆதனம் பொறி உபாதனம் உண்டு. சேர்த்தலுக்கு கொண்டே காட்டுங்க 12,500. இப்போ 4ஆம் பக்கத்தில் ஆதனம் பொறி உபாதனம் அசைய வட்டவணைக்கில் சேர்த்தல் 12,500 காட்டும். சேர்த்தல் 12,500 வந்தது. 10,000 வாங்கினது. அடுத்தது 2,000 பொறுத்துக்கிறிய நிறுவங்கிரியம் 500 தொழிற்தொகை கட்டணம். சரியா? அப்போ அந்த மூலப்பொருளுக்கு பயன்படுத்தப்படக்கிற 1000 கொண்டு விநியோகிரதை காட்டுங்க. 2ஆம் பக்கத்தில் விநியோகிரதை காட்டுங்க. 2ஆம் பக்கத்தில் விநியோகிரதில் காட்டுங்க. 2ஆம் பக்கத்தில் பரிசோதனைக்கான மூலப்பொருள் கிரியம் 1000. பரிசோதனைக்கான மூலப்பொருள் கிரியம் 1000 விநியோகிரதை காட்டுங்க. இப்போ கேட்குறீங்க சார் ஏனைய செலவுக்கான காட்டணும், ஏன் விநியோக காணுறது மேம்படுத்தலுக்காக பயன்படுத்த செய்யணும். நான் மேம்படுத்துறது ப்ரொமோட் பண்ணுறோம்னா ப்ரொமோஷன் செய்கிறோம்னா எங்களுக்கு என்ன ஒரு செலவு தான், விற்பனையோடு சம்மந்தப்பட்டது. அதுக்காக கொண்டே காட்டுறோம் விளம்பரம் மாதிரி. சரி, 500 மற்றது 2,000 வாங்கின 10,000 சேர்த்து 12,500 கொண்டு இங்கே காட்டும். இதுக்கு தேவை செய்ய மாட்டோம். ஏனென்றால் நிதியான இறுதியில் அடுத்த வருஷம் தான் செய்ய போகிறோம். அப்போ ஏற்கனவே இருக்கிற மீதிக்கு தான் தேவை பார்ப்பீங்க. ஏற்கனவே இருக்கிற மீதி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மீதி எவ்வளோ வந்திருக்கு? மீதி 28,000. இந்த 28,000 எத்தனையால் பிரிப்பீங்கன்னு சொன்னால் 7ஆல் பிரிப்பீங்க. அப்போ 7ஆல் பிரித்தீங்கன்னால் 7 4 28. அப்போ 4,000 தேவை கொண்டே போடுங்க. 4,000 தேவை ஆதனம் பொறி அசை அட்டவணையில் கொண்டே தேவை போடுவோம். ஆதனம் பொறி அசை அட்டவணையில் கொண்டு 4,000 உற்பத்தி பொறி உண்டு. ஏற்கனவே 28,000 12,500 சேர்த்து 40,500 கிரியத்துக்கு வரும். கீழே திரண்ட பெருமாத்தைக்க 6 மீதி 4,000தோட நடப்பான தேவை 4,000 சேர்த்திங்கன்றால் 8,000 வரும். இனி கவனித்து கொள்ளுங்க. அந்த 4,000 இருக்குதானே 4,000 இது நாங்கள் உற்பத்தி மேந்தலை செலவை காட்டணும். உற்பத்தி பொறி என்றபடியால் இவர் உற்பத்தி மேந்தலை காட்டாவிட்டுனா உற்பத்தி கிரியம் குறைஞ்சிருக்கும். உற்பத்தி கிரியம் குறைஞ்சிருந்தால் விற்பனை கிரியம் குறைஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? விற்பனை கிரியம் கண்டதில் பிழை இருக்குது. விற்பனை கிரியம் ஒர்க்கிங் செய்ய வழியில் கொண்டு 2ஆம் பக்கத்தில் விற்பனை கிரியத்தை கீழே உற்பத்தி பொறி தேய்வண்டு 4,000 கூட்டுங்க. 4,000 அங்கே கூட்டி போட்டு இதுக்கு 10% பார்த்தீங்கன்னா 400 கிரியமான பொருள் விற்கிறது. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இடுப்புக்கு வரணும். இடுப்பில் கழிக்காக விட்டுருந்தா விற்பனை கிரியம் கூடி இருக்கும். அப்போ 400 கழியுங்க. விளங்கினா பிள்ளைன்னா என்ன செய்ய வேண்டால் 90% பார்த்து 90% பார்த்து 3,600 நேரடியாக விற்பனை கிரியத்தோட கூட்டும். 10% பார்த்து வந்த 400 கொண்டு வந்து இருப்பு முடி போய் இருப்பு இருக்கலாம். அந்த முடி பொருட்போட கடைசி குறிப்பு இருக்குது 4ஆம் பக்கம். அதில் கொண்டே முடி போய் இருப்பண்ணு 400 கூட்டும். முதல் 200 கூட்டினாங்க, இப்போ 400. தொழிற்சாலை கட்டணம் ரூபாய் 200 கூட்டினாங்க, இது 400. சரியானே? விலை கொள்ளுங்க. பரிசோதனை கிரியவன் வந்தால் அது ஏனைய செலவு. இங்கே நாங்கள் மூலப்போல விநியோகத்தை காட்டுறோம்னா மேம்படுத்துகிறபடியார். சரியா? இந்த முறை பேப்பரில் வந்தால் அது ஏனைய செலவு. விற்று வருமானம் வந்தால் அது விற்பனைக்கு சேர்க்கிறேல ஏனைய வருமானத்துக்கு போகணும். சரியா? அடுத்தது
இல்லா சொத்து அலுவலக உபகரணம் ஒரு மாற்றமும் இல்லை. அந்த அலுவலக உபகரணம் 12,000 போட்டு அப்படியே இறுதி மீதியும் ஆதனம் பொறி அசை அட்டவணையில் 12,000 போடுங்க. 12,000 போட்டு இறுதியில் 12,000 போடுங்க. அந்த 12,000 5ஆல் பிரியுங்க. 5ஆல் பிரிச்சிங்கன்னா 2,400 தேய்வர். அப்போ அலுவலக உபகரண தேய்வண்டு என்ன எங்கே போடுவீங்க என்றால் நிர்வாக செலவை காட்டுங்கோ. அப்போ ஏன் நான் தொழிற்சாலை கட்ட உற்பத்தியும் காட்டுறேன்னா அது விற்பனைக்கு வந்தேன்னால் அது உண்மையாக உற்பத்திக்கு காட்ட வேண்டியது. சரி, ஆவே அலுவலக உபகரண தேவை கொண்டு எங்கே காட்டுவீங்கன்னால் நிர்வாக செலவை காட்டுங்கோ. நிர்வாக செலவை 2,400 காட்டுங்க. காட்டி போட்டு 3,500 ஆரம்பத்தில் தேவை இருக்குது. அந்த ஆரம்பத்தை 3,500 இப்போ தேவை 2,400 சேர்த்திங்கன்னால் 5,900 இறுதி 2 தேவை இருக்குது. அப்போ இனி ஏற்கனவே 12,000 5,900 கழிச்சிங்கன்றால் கொண்டு செல் மீதி 6,100 வேணும். இனி நீங்கள் ஆதனம் பொறி அசையாட்டணும் இவ்வளோ தான் செம்மையாக்கள். இனி இவ்வளோ தான் செய்திங்கன்னா சரியாக இருக்கு. இவ்வளோ தான் செம்மையாக்கள் இனி ஓகே இருக்கு. இனி கூட்டி எடுத்தீங்கன்னால் ஆதனம் பொறி பணம் 86,900 20,900 இறுதி 2 வரும். கூட்டினா 66,000 வரும். உங்களோட எக்ஸாம் கோலில் உங்களை மொத்த கிரியம் என்ன வருது 2 என்ன வருதோ அதுலேருந்து கழிச்சு வர என்ன விடை என்றாலும் அதை கொண்டு நீங்கள் நிதிலைமைக்குள்ளே போட்டால் அதுக்கப்புறமே ஒரு புள்ளி கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் புள்ளின்னு சொல்கிறது அதுக்கப்புறமே புள்ளி கிடைக்கும். அவை நீங்கள் சரியாக புள்ளிகள் தேசை கூட்டி எடுத்து கொண்டே நிதிலைமைக்குள்ளே கொண்டே போடுவோம். சரியா, அடுத்த சமயம் போகிறோம். இதில் இந்த இவ்விருக்கிரிய உருப்படிகளும் இந்த 2,000 1,500 நிர்வாக செலவு உள்ளடக்கப்படும் சொல்லியிருக்கு. இப்போ நிர்வாக செலவு உள்ளடங்கியிருந்தால் இந்த 1,500 2,000 3,500 கூடி இருக்கும். அவை நீங்கள் நிர்வாக செலவு மீதி போட்டுங்க 2ஆம் பக்கத்தில். அப்போ அதுலேருந்து கழிச்சு விடுவீங்க 3,500. அல்லது நீங்கள் பொறுத்துவ கிரியம் 2,000 கழிச்சு ஆரம்ப பெருசோனை கிரியம் 1,500 கழிச்சிங்கன்னா சரி. சரி, 6ஆவது சமயம் போகிறேன். கம்பெனியானது 1/4/22 அப்போ நிதியாண்டின் தொடக்கத்தில் வாகனத்தை எடுத்துக்கிறேன் லீசிங்கில். கட்டடத்தை லீசிங் எடுத்துக்கிறேன். கட்டட அமௌண்ட்டின் பாவன உரிமையை 5 வருட கால பகுதிக்கு அலுவலகம் பயன்படுத்துவதற்காக குத்தகை உடன்பாட்டில் பெற்றுக்கொண்டது. இக்கட்டடத்தின் பயன்தர ஆயுட்காலம் 25 வருஷம் ஆகும். அப்போ உரிமை மாற்றப்படும் தான் 25ஆல் பிரிக்கணும். உரிமை மாற்றப்படாட்டி குத்தகை காலத்தால் பிரிக்கணும். குத்தகை கால முடிவில் இக்கட்டத்தின் உரிமையானது கம்பெனிக்கு மாற்றப்படான்னு சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் பெருமாதத்தை காணும்போது 5 வருஷத்தால் பிரிக்கணும். அதாவது குத்தகை காலத்தால் பிரிக்கணும். அப்போ பயன்தர காலம் சும்மா வந்திருக்குங்களுக்கு அது தேவையில்லை. 1/22 உள்ளான குத்தகை தவணை கட்டங்கள் நிகழ்கால பெறுமதி என்ன சொல்கிறது குத்தகை தவணை கட்டண குத்தகை பொறுப்பு. அப்போ இந்த கணக்கில் ஆரம்ப வைப்பு பணமும் தரவில்லை, நேர்க்கிரியங்களும் தரவில்லை. அப்போ இனி வரும் பேப்பரில் இந்த முறையான பேப்பரில் நேர்க்கிரியங்கள் தரலாம், ஆரம்ப வைப்பு பணம் தரலாம். சரி, அப்போ குத்தகை உடன்பாட்டின்படி குத்தகை காலப்பகுதியில் 5 சமமான ஒவ்வொன்றும் 5,000 ரூபான வேடாந்த தவணை கட்டணம் செலுத்தப்பட வேணும். அப்போ ஒவ்வொரு வருஷம் 5,000 ரூபா தவணை பணம் கட்டணும். இது இப்போ சொத்து பாவனை உரிமை இப்போ 21,000 சொல்லிட்டேன். இதான் பரிச்சயமிலே தந்துருக்கடுங்க. குத்தகை பொறுப்பு 21,000 தந்துருக்கு. இப்போ சொத்து பாவனை உரிமை என்ன குறிப்பு 5ல் நீங்கள் நியாயமான குத்தகை பொறுப்பு 21,000 போடும். இப்போ இந்த வருஷத்துக்குரிய ஒவ்வொரு வருஷம் தவணை பணம் 5,000 வேடாந்த தவணை கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். முதலாவது தவணை கட்டணமானது 31/3/2023 செலுத்த வேண்டி இருந்தது. அப்போ 31/3/2023 செலுத்த வேண்டி இருக்கு. எனினும் முதலாவது தவணை கட்டணம் தான் இப்படி தான் பேப்பர், இது எந்த ஒரு பேப்பர்லையும் வரையில. முதலாவது தவணை கட்டணம் 31/3/2023 கொடுக்கும் நிதியான நிதியில். ஆனால் முதலாவது தவணை கட்டணம் கம்பெனி உரிய திகதியில் செலுத்த தவறு இருந்தது. அத்தொகையானது அடுத்த நிதியாண்டு 30/6/23 செலுத்தப்பட்டிருக்கு. அப்போ 30/6 என்னை விட காசு போயிருக்கு. சரி சொல்கிறவங்க 30/6 தான் காசு போயிருக்கு. அப்போ இது 31/3 கொடுக்கல. ஆகவே அது இந்த குத்தகை தவணை பணத்துக்கு கடனும் இருக்கும் வட்டியும் இருக்குது. அப்போ நீங்கள் அதை அப்படியே கொண்டு பிரித்து காட்டாமல் அற்று குத்தகை வட்டி அற்று குத்தகை கடன் காட்டாமல் அற்றுரு குத்தகை தவணை பணம் அல்ல செலுத்த வேண்டிய குத்தகை தவணை பணம் என்று கடைசி சமயம் குறிப்பேடு ஏனைய சென்மதி அதில் கொண்டே போடுங்க. ஏனைய சென்மையில் கொண்டே போடுங்க. கொடுக்க வேண்டிய அல்ல செலுத்த வேண்டிய குத்தகை தவணை பணம் 5,000 ரூபா. செலுத்த வேண்டிய குத்தகை தவணை பணம் என்று 5,000 ரூபா போடுங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. அத்தொகையானது ஓகே செலுத்தப்படுந்தது 31/3/23 இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்குரிய முடிவிடம் வேடுங்க. குத்தகை வட்டி தந்திருக்கு 1,280 1,055.
நான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன் இந்த ஆண்டுக்குரிய குத்தகை வட்டியை தம்பி பார்த்து எழுதுங்கோ. 2ஆம் பக்கத்துக்கு வாங்கோ. நிதிக்கிரியம் அந்த நிதிக்கிரியத்தை கொண்டே போடுங்கோ. குத்தகை வட்டி 1200 என்பது போடுங்கோ. குறிப்பு 2லேயும் கொண்டே எழுதுங்கோ. குத்தகை வட்டி 1200 என்பது சில வரைக்கும் இல்லாமல் அதில் கொண்டே போடுங்க. நிதிக்கிரியத்துக்கு 1200 என்பதை கூட்டுங்கோ. அதே மாதிரி குறிப்பு 2லேயும் காட்டும். இக்குத்தகை தொடர்பில் ஆரம்ப கொடுப்பனவோ அல்லது ஆரம்ப நேர்க்கிரியமோ என்ன செய்ய இல்லை என கருது. இந்த முறை போல வந்தால் அது இந்த குத்தகை பொறுப்போட 2ஐயும் கூட்டுவோம். குத்தகை தவணை கணக்கின் நிகழ்கால பெறுமதி சொத்து பாவனை உரிமை கணக்கு வர வைக்கப்பட்டுள்ளது. குத்தகை பொறுப்பு கணக்கில் செலவு வைக்கப்பட்டிருக்கு. சொத்து பாவனை உரிமை கணக்கு வரவு குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு. சரி, அதான் பரிச்சயம் இருக்கு. 2லேயுமே இருக்கு வரவும் செலவு. இக்குத்தகை தொடர்பில் வேறு வித கணக்கு பதிவும் செய்யப்படவில்லை. அப்போ போடுங்க. இந்த 21,000 போடுங்க. சொத்து பாவனை உரிமை என்ற குறிப்பு 5 அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி எடுக்கும். 21,000 இப்போ தெளிவு காண போறீங்க. இந்த 21,000ஐ 5ஆல் பிரிங்க. ஏன் 5ன்னா உரிமை மாற்றப்படாட்டி குத்தகை காலத்தால் பிரிங்க. அப்போ 5ஆல் பிரிச்சிங்கன்னால் 4,200 பேர் நினைக்கிறேன் பாருங்க. அப்போ 4,200ஐ கழிச்சு விடுங்க. அப்போ மொத்தம் 21,000லேருந்து 4,200 கழிச்சால் வரப்போகிறது 16,800 கொண்டே போடுங்க. இதில் என்ன விட வருதோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினால் சொத்து பாவனை உரிமை மாதிரி தான். அதாவது ஆதனம் பொறி போன மாதிரி தான். அதுக்கு ஒரு புள்ளி கொடுத்தோம். இதுக்கும் ஒரு புள்ளி இருக்குது. பிள்ளை என்றாலும் மார்க்ஸ் இருக்குது. கொண்டே போடுங்க. 16,800 சொத்து பாவனை உரிமைன்னு நிதிலைமைக்குள்ள 3ஆம் பக்கத்தில் மேலே குறிப்பு 5 என்று 16,800 காட்டும். சொத்து பாவனை உரிமை என்று குறிப்பு 5 என்று காட்டுவோம். இனி சொத்து பாவனை உரிமை தேவை இது கட்டிடம் என்றபடியால் மூட்டார் வாகனம் விநியோக வாகனம் விநியோக செலவை காட்டுவோம். இது கட்டிடம் என்றபடியால் கொண்டே காட்டுவோம். நிர்வாக செலவில் சொத்து பாவனை உரிமை தேவைண்டு இந்த அலுவலக பயன்பாடு இப்போ நீங்கள் தொழிற்சாலை எடுத்துருவீங்க. தொழிற்சாலை கட்டணம் இருக்குது. இது அலுவலக கட்டணமாக அலுவலக பாவனை ஆவே சொத்து பாவனை உரிமை தேவைண்டு குறிப்பு 2லேயும் காட்டுங்கோ. வரைக்கும் உள்ளாங்க கணிப்பு அதில் குறிப்பு 2லேயும் காட்டுங்கோ. நிர்வாக செலவையும் காட்டுங்கோ. தொழிற்சாலை அதாவது சொத்து பாவனை உரிமை தேவைண்டு 4,200 காட்டுங்க. இனி 3ஆம் பக்கம் நிதிலைமைக்குள்ள சொத்து பாவனை உரிமை என்று 16,800 காட்டும். இதில் ஒரு கஷ்டமே இல்லை. இனி கவனிங்கோ. குறுங்கா 2ஆம் பார்ப்போம். 21,000 இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இந்த வருஷம் 5,000 ரூபா தவணை பணம் கொடுக்க இல்லை. அப்போ அற்று குத்தகை தவணை பணம் என்று ஏனைய சென்மையில் போடுவீங்க. சரியா? இந்த 5,000 இதிலிருந்து இந்த வருஷ வட்டி 1,280 ரூபாய் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த வருஷம் இறுதியில் பொறுப்பு குறைக்கிற தொகை 2 3,720 குறைக்கும். அப்போ 3,720 கழிச்சா தான் இந்த வருஷம் முடிவில் காணும் மொத்த குத்தகை பொறுப்பு வேறு. கழிச்சிங்கன்னால் 17,280 மொத்த பொறுப்பு. இதிலே இருந்து உங்களை சொல்லி தந்திருப்பேன். பாரவச தவணை பணம் 5,000 ரூபாயிலிருந்து பாரவச தவணை பணம் 5,000 ரூபாயிலிருந்து பாரவச வட்டி 1,055 கழிச்சிங்கண்டா 2024 கொடுக்குற வட்டியை கழிச்சால் எங்களுக்கு குறுங்கால பொறுப்பு வேறும். எவ்வளோ வேறும் என்றால் நடைமுறை பொறுப்பாக காட்டுற குத்தகை பொறுப்பு வேறும். கழிச்சு பாருங்கோ. 3,945 கொண்டே போடுங்க. 3ஆம் பக்கத்தின் அடியில் நிதிலைமைக்குள்ள குத்தகை பொறுப்புண்டு 3,945 குத்தகை பொறுப்புண்டு 3,945 என்னண்டு பாரவச தவணை பணம் 5,000லிருந்து 1,055 கழிச்சால் 3,945. இனி 17,280 இருந்து 3,945 கழிச்சிங்கண்டால் 5 3 3 13,335 வேறும். அந்த 13,335 கொண்டே நடைமுறை எல்லா பொறுப்பு 3ஆம் பக்கத்தில் நடைமுறை எல்லா பொறுப்பு நிதியில் குறி போடுவீங்க. அதில் கொண்டே குத்தகை பொறுப்புண்டு 13,335 காட்டும். நடைமுறை எல்லா பொறுப்பில் குத்தகை பொறுப்புண்டு 13,335 காட்டும். அப்போ நடைமுறை பொறுப்பில் குத்தகை பொறுப்பு 3,945 நடைமுறை எல்லா பொறுப்பில் குத்தகை பொறுப்பு 13,335. அதே மாதிரி சொத்து பாவனை உரிமை என்று நீங்கள் அந்த 21,000 தேவை கழித்து காட்டுவீங்க.
அடுத்தது செலவில் இது கட்டுறமன்றபடியால் தொழிற்சாலை சொத்துப்பான உரிமை தேவை நிர்வாக செலவு தேவை காட்டுவீங்க 4200. அதே மாதிரி குத்தகை வட்டியை இந்த வருஷ குத்தகை வட்டியை கொண்டு நிதிக்கிறதை காட்டுவீங்க 1280. அப்போ பெருமாவில் 2 விடயம் பேரும் காட்டப்படும், நிதிலைமைக்குள்ள 3 விடயம் காட்டப்படும். அப்போ இங்கே ஏன் எக்ஸ்ட்ராவாக ஒரு அற்று குத்தகை தவணை பணம் செலுத்தணும் குத்தகைனா இந்த வருஷத்துக்குரிய தவணை பணம் வளமையாக கொடுத்தேன்னு சொல்லுவான். கொடுத்தது கடன் கொடுத்ததில் வர வைக்கப்படும் சொல்லுவான், அல்ல கொடுத்தது குத்தகை தவணை பணத்தை வர வைக்க சொல்லுவான், அல்ல குத்தகை வட்டியில் வச்சுக்கன்னு சொல்லுவான். இங்கே செலுத்தேன்னு சொல்லிடுங்க. அப்போ செலுத்தாதபடியால் அற்று குத்தகை தவணை பணம் ஏனே சென்மையை காட்டிவிட்டீங்கன்னா அதில் வேலை முடிச்சு. இவ்வளோ தான் குத்தகை தொடர்பான செம்மையாக்கம். திருப்பி பார்த்தீங்கன்னா ஓகே ஆகும் விளங்கும் பாருங்க. 7வது செம்மையால் போகிறேன். கம்பெனி பொருட்களை ஒரு வேட உத்தரவாதத்துடன் விற்பனை செய்வது 31/3/2020 உள்ளவன உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு 1150 மதிப்பிடப்பட்டிருந்தது. 31/3/2023 முடிவடையும் வேடத்தில் உத்தரவாதத்தின் கீழ் 600 பொருட்களை திருத்துவதற்கு செலவு செய்யப்பட்டது. இது விநியோக கிரியத்தில் உள்ளக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க என்றால் விநியோக கிரியத்திலிருந்து கடந்த ஆண்டுக்கு இருக்கிறது இதை 600 கழிப்பீங்க. சரி, கடந்த ஆண்டுக்கு இருக்கிறத கழியுங்க. இனி உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டுக்கு உத்தரவாத ஏற்பாடு 1150 கொண்டே போடுங்கோ. ஏனைய சென்மதி குறிப்பு 7 ஏனைய சென்மதி கடைசி பக்கம் 4ஆம் பக்கத்தில் கொண்டே விற்பனை உத்தரவாத ஏற்பாடு என்று 1150 காட்டும். விற்பனை உத்தரவாத ஏற்பாடு 1150 கடைசி பக்கம் காட்டும். என்ன சொல்ல வர்றது, 4ஆம் பக்கத்தில் ஏனைய சென்மையை போட்டுப்பீங்க, அதை கொண்டே காட்டும். இனி பரிச்சமையில் பாருங்கோ உத்தரவாத ஏற்பான ஒரு தொகை தந்திருப்பீங்க. பரிச்சமையில் பாருங்கோ உத்தரவாத ஏற்பான ஒரு தொகை தந்திருப்பீங்க. எவ்வளோ வந்திருக்கு என்றால் 800 தான் வந்திருக்கு. 800 தான் வந்திருக்கு. அப்போ 800 உத்தரவாத ஏற்பாட்டுக்கு 600 கொடுத்துருக்கிறோம் என்றால் உத்தரவாதம் மிகாய் 200 பேர். அப்போ நீங்கள் இந்த ஆண்டு 1150 விநியோக செலவு போடேக்க 800 ஏற்பாடு செய்து போட்டு 600 என்றால் உத்தரவாதம் மிகாய் 200ஐ நிகழாண்டில் இருந்து 200 கழிப்பீங்க. கழிச்சால் காட்ட போகிற தொகை 950 கூட்டுவீங்க. விளங்கின கட்டிக்கார பிள்ளை என்ன செய்ய வேண்டாம், 600 கழிச்சு 950 கூட்டேக்க 350 கூட்டுமா. நீங்கள் அப்படி செய்ய வேணாம், 600 கழியுங்கோ. இந்த ஆண்டு உத்தரவாத ஏற்பாடை கொண்டே ஏஎன்எஸ்என் வைக்க போடுங்கோ. இனி 1150 போன ஆண்டு எப்பட ஒப்படைக்க 200 குறைஞ்சிருக்கு. அதாவது ஏற்பாடு கூட கொடுத்தது குறைய. அப்போ 200 மிகாய் அதை கழிச்சிட்டு 950 போடும். இதெல்லாம் தொடர்ச்சியாக வார செம்மையாக அடுத்த 8வது செம்மையாக தொடர்ச்சியாக வரும். பரிச்சமையில் காட்டப்பட்டுள்ள செலுத்திய வருமான வரியானது முன்னிய வேடத்தில் செலுத்திய 450ஐயும் நடைமுறை வேடத்தில் முதல் 3 காலாண்டு செலுத்திய வரி உடைக்கும். வளமை அப்படி தானே, போன ஆண்டும் கொடுப்போம், இந்த வருஷம் தான் 3 காலாண்டுக்கு நான் 9 மாதத்துக்குள்ளே கொடுத்துருப்போம். 31/3/2023 இறுதி காலாண்டுக்கு தருவாங்க. அப்படி தராண்டி முடிவடைந்த வேடத்துக்கான மொத்த வருமான வரி பொறுப்புண்டால் அப்படி கொள்ளுங்க. இறுதி காலாண்டுக்கான வரி பொறுப்புனால் இந்த ஆண்டு கொடுத்தத விட நான் இந்த ஆண்டு கொடுக்க வேணும் சேர்க்கணும். ஆனால் இங்கே மொத்த வருமான வரி பொறுப்புண்டால் இதை தான் போடுங்க. குறிப்பு போட்டிருப்பீங்க முன்பக்கம் 2ஆம் பக்கம் வாங்கோ. குறிப்பு 3 வருமான வரி. அந்த குறிப்பு 3 வருமான வரியில் கொண்டே போடுங்க. 2ஆம் பக்கத்தில் குறிப்பு 3 வருமான வரியில் நிகழாண்டு வருமான வரி 800. நிகழாண்டு வருமான வரி 800. இனி மேலே பரிச்சமையில் பாருங்க, அதுக்கு வருமான வரி ஏற்பாடு போன ஆண்டுக்கு 350 வச்சுக்கிறேன். 350 நாங்கள் ஏற்பாடு செய்த நாங்கள் அதுக்கு போன வருஷத்துக்காக இந்த வருஷம் கொடுத்துருக்கிறோம் 450. அப்போ வரி குறைவு எவ்வளோ வேண்டாம், ஏற்பாடு செய்த தொகையிலும் பார்க்க அது கொடுத்த தொகை கூட வேறு இருந்தால் அது வரி குறை. ஏன்னா போன ஆண்டு நாங்கள் செலவாக காட்டிப்போம் 350. ஆனால் உள்நாட்டு இரவரி திணைக்களம் என்னென்ன கேட்குது, இந்த 450 கட்டுங்கோ போன ஆண்டுக்குண்டு. அப்போ மேலேயுமா கேட்குற 100 இந்த ஆண்டு செலவோட கூட்டிக்கணும். ஏன்னா போன ஆண்டு செலவு குறைய காட்டினோமல்லோ, குறையக்கான லாபம் கூடி இருக்கு. அப்போ இந்த ஆண்டு லாபத்தை குறைக்க வேண்டால் இந்த ஆண்டு நிகழாண்டு டேக்ஸ் வந்த இந்த 800ஓட வரி குறைவு, வரி பற்றாக்குறை, வரி குறைவு. குறிப்பு 3 வரி குறைவு வேறு வரி பற்றாக்குறை, வரி குறைவில் வரி பற்றாக்குறை. இந்த முறை வரி மிக வேணும், மாறி மாறி வரலாம். பகுதி ஒன்றுலேயும் வந்துருக்கு. அப்போ 900 போடுங்க. இந்த வருமானி செலவு கம்பெனி செலவு தான். அப்போ இப்போ எல்கேஎஸ் கொண்டு கம்மியாக பகுதி உள்ள கேட்பான். மொத்த வருமானம் மொத்த செலவு பிரிக்க வருமானி செலவுண்டு வந்தால் செலவாக தான் காட்டும். 2023 வந்த கேள்வி. சரி, அப்போ 800 100 சேர்த்தால் 900. 900 கொண்டே முற்றுமடங்கி வருமானக்குள்ள
கொண்டே வருமாவரிக்கு நேர 900 கழியுங்க. 900 கழியுங்க. இனி பாருங்க பரிச்சமையில் செலுத்திய வருமாறி தந்திருக்கு. செலுத்திய வருமாறி எவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னால் 1100 இருக்கு. இந்த 1100ல் போனாண்டு கொடுத்த தொகை 450 இருக்கு. அப்போ 450 கழிச்சால் இந்த ஆண்டு கொடுத்தது எவ்வளோ வரும் என்றால் 650 வரும். இந்த 650 ஆனால் இந்த ஆண்டு டேக்ஸ் மதிப்பிட்டிருக்கிறோம் 800. ஆகவே வரி சென்மதி செலுத்த வேண்டிய வருமா வரி 150. சில வேளை எங்களுக்கு இந்த ஆண்டு டேக்ஸ் வந்து 600 வந்திருந்தால் அந்த 50 மீளப்பெற வேண்டிய வருமா வரி என்று சொத்தாக கொண்டே காணும் நடமை சொத்து. இது 2020 பேப்பரில் இருக்கு. 2020ஆம் ஆண்டு பேப்பரில் இருக்கு. இது விளைவிக்கொள்ளுங்க. இது 650 இந்த ஆண்டு கொடுத்துக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு டேக்ஸை மதிப்பிட்டிருக்கிறோம் 800 மதிப்பிட்டிருக்கிறோம். ஆகவே இன்னும் செலுத்த வேண்டிய 150. 600 வந்திருந்தால் அது மீளப்பெற வேண்டிய வருமா வரி என்று நடமை சொத்துக்க வரும். அப்போ 150 கொண்டே செலுத்த வேண்டிய வருமான வரி என்று 150 காட்டும். செலுத்த வேண்டிய வருமான வரி என்று 150 காட்டும். அப்போ நிகழாண்டு வருமான வரி 800 100 வரிக்குரிய கூட்டி 900 கழிப்பீங்க. நிதிலைமைக்கு உள்ள நடைமுறை பொறுப்பில் முக்கியமாக அது ஏனிசமே போடக்கூடாது. நடைமுறை பொறுப்பில் வருமான வரி சென்மை என்று 3ஆம் பக்கத்தின் கீழே அடியில் நடைமுறை பொறுப்பில் வருமான வரி சென்மை என்று 150 காட்டும். அடுத்த போகிறோம் 9 சமயாக்கள். 1/4/22 உள்ளவாறான கம்பெனியின் கூறப்பட்ட மூலமானது 10 ரூபா படி வழங்கப்பட்ட சாதாரண பங்களை கொண்டுள்ளது. 1/10/22 ஒவ்வொரு 5 பங்களுக்கும் ஒரு பங்கு என்ற அடிப்படையில் 10 ரூபா படி நிறுத்தியத்த வருமானத்தை மூலதனமாக்கியது. எனும் இது தொடர்பான கணா புத்தகங்களில் பதிவுகள் ஒன்றும் செய்யல. மேலும் கம்பெனி 1/1/23 ஆரம்பத்தில் இருந்ததுக்கு தான், அதாவது 1/10/20 இருந்ததுக்கு தான் நாங்கள் 5 வழங்க போகிறோம். இப்போ அதுக்கு பிறகு தான் 1/1/2023 10,000க்கு பொது பங்கு வழங்கல் உண்டு. காசு கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண செலவன் 10,000க்கு பெறுமதியா 10,000 பொது பங்கு ஒன்று மேற்கொண்டது. இவ்வளங்கள் சரியாக கணா புத்தகம் பதியப்பட்டிருக்கு. அதான் சொன்னே மேலே அந்த கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் எங்களுக்கு என்ன மீது தந்திருக்குன்னு சொன்னால் அது இறுதி மீது தந்திருக்கு. அப்போ சொல்லப்போனால் 40,000 இருக்குது. அந்த 40,000க்கு 10,000 சேர்க்கப்பட்டிருக்கு. ஆகவே 40,000க்கு 10,000 சேர்க்கப்பட்டால் உங்களுக்கு ஆரம்ப மீதி 30,000 ரூபான்னு பேர். இப்போ கொண்டே போடுங்க. உரிமையாண்மை மாற்றக்கூறு 1ஆம் பக்கத்தில் கீழே போட்டுருப்பீங்க. அதில் ஒன்று கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் 30,000 போடுங்க. அது கீழே சாதாரண பங்கு வழங்கல் சாதாரண பங்கு வழங்கல் எழுதி விபரத்துக்கு சாதாரண பங்கு மூலத்தில் 10,000 கூட்டுங்க, மொத்தத்தில் 10,000 கூட்டுங்க. சாதாரண பங்கு வழங்கண்டு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலத்துக்கு 10,000 கூட்டுங்க, மொத்தத்தில் 10,000 கூட்டுங்க. இனித்தான் பார்க்க போகிறோம். அந்த 30,000க்கு தான் இந்த பெருமதி நான் பங்கின் எண்ணிக்கையால் பிரித்தெல்லாம் பெருமை காணத்தில். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கேன்னால் எவ்வளவு 5 பங்குகள் இருக்கிறதுக்கு ஒரு பங்கு வழங்குகிற நிறுத்தத்தை மூலமாகிற 10 ரூபா படி தான். இந்த வழங்கப்பட்ட பங்கும் 10 ரூபா படி தான். இப்போ பிரிச்சேன் பங்கின் எண்ணிக்கை கண்டு திருப்பி 5 பார்த்து எண்ணிக்கை கண்டு திருப்பி 10,000 பேருக்கு பார்க்க ஏற்கனவே இருக்கிற 30,000க்கு 5 பங்கு பார்த்தீங்கன்னால் 6,000 ரூபா வரும். அப்போ நிறுத்தியத்த வருமானத்தை மூலமாக்கினால் நிறுத்தியத்த வருமான கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன கணக்கு செலவு இது நீண்டாளது புற வந்தது. நிறுத்தியத்த வருமானத்தை மூலமாக்கி என்று 2ஆம் பக்கத்தில் உரிமை மாற்றக்கூடல நிறுத்தியத்த வருமானத்தை கழித்து கூறப்பட்ட சாதாரண பங்குலத்தை கூட்டுவீங்க. இதால் கம்பெனியில் மொத்த உரிமை என்ன செய்யாது மாறாது. அப்போ நிறுத்தியத்த வருமானத்தை மூலதனமாக்கி என்று விபரத்துக்கு 6,000 கழித்து கூறப்பட்ட சாதாரண பங்கு 6,000 கூட்டுங்க, மொத்த உரிமை மாறாது. இப்போ பகுதி ஒன்றில் கேட்பான் கம்பெனி தருவா இந்த நிறுத்தியத்த வருமானத்தை ஒதுக்கங்களை மூலதனமாக்கினா மாறாது. அதே மாதிரி உங்களை விளைவிக்கணும் பொது ஒதுக்கத்துக்கு மாற்றினாலும் மாறாது. ஒதுக்கங்களை மூலதனமாக்கினா அது ஒதுக்கத்தை மூலதனமாக்கும் பலங்களாக ஞாபகம் கொள்ளணும். அப்போ நிறுத்தியத்த வருமானத்தை மூலதனமாக்குறது நிறுத்திய வருமானத்தில் நீங்கள் 6,000 ரூபா கழித்து சாதாரண பங்கு மூலத்தில் 6,000 கூட்டுவீங்க. அப்போ மொத்த உரிமை என்ன செய்யாது மாறாது. அப்போ ஏன் நான் இதில் கவனிச்சு கொள்ளுங்க. ஏன் நான் இங்கே இப்படி பார்த்தேன்னா ஏற்கனவே இருக்கிற 5 பங்குகளுக்கு ஒரு பங்கு
அப்போ 5 பங்குக்கு ஒரு பங்குன்னா இந்த விலை வந்து வழங்குற ஏற்கனவே வழங்கின ஆரம்பத்தில் இருந்த மீதின்ற விலையும் இப்போ நான் வழங்குற நிறுத்திய தேர்மாத மூலமாக இருக்க விலையும் ஒரே விலை. வேற விலைன்னா நீங்கள் எண்ணிக்கை கண்டு தான் இருக்கும். அப்போ ஒன்றபடியால் ஒரு சிக்கலும் இல்லை. அப்போ நீங்கள் 40,000 10,000 சாதனம் சேர்த்ததுக்கு அப்போ 40,000 பார்க்கக்கூடாது, அது பிறகு வந்தது. அவை 10,000 நீங்கள் கழித்தால் ஆரம்பத்தில் 30,000க்கு 5 ஒன்று பார்த்தால் 6,000 வரும். நிறுத்தி தேர்மாதத்தில் 6,000 கழித்து கூறப்பட சாதனம் 6,000 கொண்டீங்கன்னால் மொத்த உரிமை மாறாது. என் டவுட் இருந்தால் கேளுங்க. சரியா பிள்ளைகளே? அடுத்ததாக போவோம். கடைசி செம்மையாக இயக்குனர் கட்டணம் முக்கியம். இயக்குனர் கட்டணம் 1500 ஆனது நிர்வாக செலவு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் நிர்வாக செலவு இருக்கிறது சரிதானே. வேற பிள்ளைக்குள்ள வேணடா திருப்பி சொல்கிறான். ஓகே சரி, ஆனால் ஏன் சொல்கிறான்னால் கொண்ட குறிப்பு 2ல் 2ஆம் பக்கத்தில் குறிப்பு 2ல் 2ஆம் பக்கத்தில் குறிப்பு 2ல் இயக்குனர் கட்டணம் என்று 1500 காட்டுவோம். திருப்பி நிர்வாகத்தில் காட்டிடுறாங்க. நிர்வாகத்தில் ஆல்ரெடி இருக்கா, சரி காட்டிடுறாங்க. அப்போ குறிப்பு 2ல் இயக்குனர் கட்டணம் 1500 காட்டுவோம். சாதாரண பங்கு செலுத்தப்பட இடைக்கால பங்குலாமானது ஏனைய செலுத்தக்கூடிய பலமே பரிச்சமையில் தருவான். பரிச்சமையில் இருந்தால் ஒன்றுக்கும் இருக்காது. அதை கொண்டே செலுத்திய இடைக்கால பங்குலாமன்னு 2ஆம் பக்கத்தில் உரிமையாண்மை மாற்றக்குள்ள செலுத்திய இடைக்கால பங்குலாமண்டு நீங்கள் 800 நிறுத்தி வைத்த வருமானத்திலிருந்து கழித்து மொத்தத்திலையும் கழிச்சிங்கன்னா சரி. ஆனால் இங்கே செலுத்திய இடைக்கால பங்குலாமண்டு உரிமை மாற்றக்குள்ள எழுதுவீங்க கொண்ட நிறுத்தி தருமாந்த குளத்திலேருந்து கழியுங்கோ, மொத்தத்தில் கழியுங்கோ. ஏன் இது நான் ஏனே செலவிலிருந்து கழிக்கணும் என்றால் ஏனே செலவு உள்ளே இருக்கலாமா, அதுக்கு இருக்கக்கூடாது. ஆகவே என்ன செய்கிறோம், ஏனே செலவில் இருந்து 800 கழியும். அப்போ 2ஆம் பக்கத்தில் ஏனே செலவு மீதி போட்டிருப்பீங்க, அதிலிருந்து செலுத்திய இடைக்கால பங்கலாம் 800 கழியுங்கோ. 2ஆம் பக்கத்தில் 1ஆம் பக்கத்துக்கு வாங்கும், அதில் உரிமை மாற்ற கூட்டு போட்டிருப்பீங்க, அதில் செலுத்திய இடைக்கால பங்கலாமண்டு நிறுத்தி தேர்மாத்தில் 800 கழிச்சு மொத்தத்தில் 800 கழியுங்க. சரியா? இவ்வளோ தான் செம்மையாக கேட்ட கேள்வியை பாருங்க. LKS 1 நிதிக்குரிய சமூகத்தின்படி பிரசுரிப்புக்கு தேவையான வரைகிற பவானி பொதுக்கம்பெனியின் பின்வே நிதிக்கூட்டுக்கு. அப்படி எக்ஸாம்பிளில் உங்களுக்கு 31/3/2023 வந்து 24 பேர். அப்போ 24 முடியும் இடத்துக்கான லாபம் என்ன நட்டம் மற்றும் ஏனைய முத்துமணிகரமாகும்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆண்டெல்லாம் போடுங்க. ஆனால் பேர் எழுதையில அது தெரியாத எக்ஸாம்பிள் தந்தால் தெரியும். அப்போ மறக்காமல் நீங்கள் முதல் 2 கழிச்சவரும் கம்பெனி செய்யும் போது மேலே வருமான கூட்டுக்கும் முக்கியமாக நிதிலைமை கூட்டும் பேரை போடாமல் விட்டுறாங்க. கண்டிப்பாக பேர் போட்டுக்கொள்ளணும். எக்ஸாம் பேப்பரில் நான் பேர் இருக்கு. இப்போ ஆண்டு தெரியும், 31/3/24 தெரியும், 24 பேர் செய்ய போகிறாக்களுக்கு. அதை கவனிச்சுக்கொள்ளும். சரியா? அடுத்தது உள்ளா நிதிலைமை கூட்டு, அடுத்த முடிவான வருமான கூட்டு குறிப்புகள் உட்பட. சரியா? இப்போ நாங்கள் விடைக்கு போவோம். சரி, இப்போ முன்ன பரிச்சமைக்கு வாங்குவோம். இப்போ எல்லா சமயம் செய்யிட்டோம், இனி பரிச்சமை வாங்கும். ரைட், பரிச்சமையை பாருங்கோ. ஆதனம் புரிவனும் சரி, திரண்ட பெருமாதே சரி, சொத்து பாவன உரிமை சரி, குத்தே பொறுப்பு சரி, மூட்டாவன் அவற்றை லாபம் ஆதாயம் ஏனைய வருமானத்துக்கு 600 காட்டுவீங்க. சரி, விற்பனை 75,900, இதில் எந்த பிழையும் இல்லை. விற்பனையை கொண்டு முத்துமணிகரமாக முதலாம் மேலே போடுங்க 75,900. விற்பனைக்குரிய மாறும், அந்த கட்டடத்தேவை தொழிற்சாலை கட்டடத்தேவை உற்பத்தி பொறித்தேவை இருப்பு சீராகத்தெல்லாம் மாறும். மூலப்போ இருப்பில் இறுதி இருப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. மூலப்போ இறுதி இருப்புண்டு அந்த இருப்பு குறிப்பு போட்டு 6ஆவது குறிப்பு அதில் கொண்டு 600 போடுங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்த முடி போயிருப்பு மாறும். அந்த 3600ஓட ஞாபகப்படுத்திப்பாங்க, அந்த 200 கூட்டணும், மற்ற 400 கூட்டணும்னு நினைக்கிறேன். என்ன அப்போ மொத்தம் 4200 வந்து தொழிற்சாலை முடிப்போ இருப்புன்னு வேறு நினைக்கிறேன். அந்த தொழிற்சாலை முடிப்போ இருப்பு 4200, மூலப்போ இருப்பு 600 சேர்த்து தான் இருப்புன்னு எவ்வளோ வரப்போதுன்றால் முன்னுக்கு மாற்றுவீங்க. குறிப்பு 7 இறுதி இருப்புன்னு 4800, குறிப்பு 6 நினைக்கிறேன், இறுதி இருப்புன்னு 4800 மாற்றும். ஏனைய வருமானம் மீதி போட்டிருப்பீங்க. வியாபார வருமதி எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பார்த்துழுங்கோ. 9150. எதிர்பார்க்க நட்டங்கள் படிகள் இருந்தால் தான் அதுக்கு நீங்கள் குறிப்பிடணும். அதாவது ஐயக்கணையை பட சொல்லணும்னா இந்த எதிர்பார்க்க நட்டை படிகள்னு சொல்லணும். மதிப்பு குறைப்பு நட்டம் அதான் வருமதி மதிப்பு குறைப்பு நட்டம், அது அதான் அறவிட முடிய கடன், அதுக்கு போட தேவை இருந்தால். ஆனால் எதிர்பார்க்க படிகள் இருந்தால் போனால் பாசிபிளில்
எதிர்பார்க்கிற நடனப்படிகள் தாரையில் வியாபார கொடுக்குமதிகள் நடைமுறை பொறுப்பில் 6500 காசு சமானவை நடைமுறை சொத்தில் 300 மூன்றாம் பக்கத்தில் போடுங்க சாதாரண மூலம் மாறும் அது சரி கூறப்பட்ட மூலம் மாறும் சொன்னால் அதான் அந்த 40,000 10,000 கழிச்சு 30,000 போட சொல்லுங்க 1000 மீதி அதுக்குள்ள 10,000 கூட்டியிருப்பீங்க அதில் 5 ஒன்று 6,000 கூட்டியிருப்பீங்க நிறுத்தி வருமானம் சரி 1000 மீதியோட நிறுத்தி மாதம் மூலமாக கழிப்பீங்க செலுத்தி இடைக்கால பங்களாக அதுவும் கழிப்பீங்க விநியோகிரியம் மீதி போட்டீங்க நிர்வாக செலவு மீதி போட்டீங்க ஏனைய செலவு மீதி போட்டீங்க நிதிக்கிரிய மீதி போட்டீங்க செலுத்திய வேறு மாதிரி ஏற்கனவே பார்த்துட்டோம் அது திருப்பி விளங்காட்டி இதை திருப்பி ட்ரேஸ் பண்ணி பாருங்க வேறு மாதிரி ஏற்பாடு சரி அடுத்த உத்தரவாக ஏற்பாடு சரி இனி அந்த செய்ய விடைக்கு போனீங்கன்னா சரி விடையை பாருங்க ரைட் பாருங்க ரைட் இதில் பாடி விற்பனை வந்திருக்குது விற்பனை 75,900 விற்பனை கிரியம் 50,600 மொத்த லாபம் 25,300 கழிச்சால் ஏனைய வருமானம் 2,000 தொகைக்குளம் நீங்கள் பெருமை குளம் 2 போடலாம் இல்லை 1 வாங்க கூட வைப்போம் விநியோக கிரியம் அங்கே செய்ய வழி 2ஆம் பக்கத்துலேருந்து கொண்டு வந்து போடுங்க 10,250 விநியோக கிரியம் 10,250 நிர்வாக செலவு 10,600 ஏனைய செலவு 800 நிதி கிரியம் 1,250 நீங்கள் இவ்வளோ வேண்டால் இப்போ முதலாம் குளம் போட்டால் இவ்வளோத்தை நீங்கள் கூட்டி போட்டு இங்கே கொண்டு வந்து கழிப்பீங்க வரிக்கு முன் லாபம் 4,670 வரிக்கு முன் லாபம்னு எழுதாமல் விட்டுறாங்க அது இந்த இடத்துல குறிப்பு 1 போட்டுருக்கு ஆனால் நீங்கள் ஏனைய வருமானம் குறிப்பு 1 போட்டு குறிப்பு 2 போடலாம் வருமாவரி செலவு குறிப்பு 3 போடலாம் அது வந்து 900 கழிப்பீங்க அந்த நிகழாண்டு வருமாவரியோட அந்த வரிக்குறைய கூட்டி ஆண்டுக்குரிய லாபம் அல்ல காலப்பகுதிக்குரிய லாபம் 3,770 இங்கே பாருங்க ஏனைய முற்றுமை அதுக்கு ஒன்றும் தரையில் ஏன்னா மீள்மதிப்பீடு மிக வரையில் இந்த முறை சரியாக மீள்மதிப்பீடு மிக வரலாம் அப்போ இந்த இடத்துல ஆண்டுக்குரிய லாபம் ஆண்டுக்குரிய மொத்த முற்றுமுறைமானம் ஒன்றா தான் இருக்கு இதை கொண்டே உங்கள்கிட்ட பார்த்துருவீங்க உரிமையாண்மை மாற்றக்கூட்டு எழுதுவீங்க குறிப்பு அந்த பின்வரும் சிலை கவனத்து கொண்ட பின் வரிக்கு முன் லாபம் கணிக்கப்பட்டது அந்த வரிக்கு முன் லாபத்தில் அந்த இதனுடைய 4 விடயம் வழி இருப்பீங்க அடுத்த விற்பனை கிரியம் செய்க வழி கணிச்சிக்கிறேன் பாருங்க எல்லாம் சரி விளங்கின பிள்ளை என்ன சொன்னால் தானே இதில் அந்த 90% பார்த்து கூட்டியிருக்கு 2,900 பார்த்து 1,500 கூட்டும் 4,900 பார்த்தா 3,600 கூட்டும் கூட்டினா 50,600 சரியான விற்பனை கிரியம் கொண்டே காட்டுவீங்க சரி அடுத்தது ஏனைய வருமானம் ஆதாயம் கூட்டினா சரி விநியோக கிரியம் அதில் 8,900 மீதியோட பரிசோதனை கிரியம் 1000 கூட்டப்பட்டிருக்கு செலுத்திய உத்தரவாக செலவை கழிச்சு உத்தரவாக ஏற்பாடு கூட்டப்படுங்க ஆண்டுக்குரியது 350 கூட்டினாலும் சரி நிர்வாக செலவில் சொன்னால் 7,500 இருக்குது அந்த பொறுத்த கிரியம் இருக்கக்கூடாதானே அப்போ அதை கழிச்சிக்கு பரிசோதனை கிரியம் 1,500 கழிச்சிருக்குது சொத்து பாவனை உரிமை தேய்வு கட்டமண்டபடியால் நிர்வாக செலவு கூட்டப்படுது மற்ற அலுவலக உபகரண தேவை 2,400 கூட்டப்படுது 10,600 ஏனைய செலவில் மீள்மதிப்பீடு குறை நட்டம் முதலாக நட்டம் வந்தால் அது ஏனைய செலவு செலுத்திய இடைக்கால பங்களாவத்தை கொண்டு வந்து ஏனைய செலவை போட்டிருக்கோம் அவை கழிச்சு காட்டி 800 வருது சரி அடுத்தது நிதிக்கிரியத்தில் குத்தகை வட்டி மட்டும் சேர்த்து 1,750 வருமானி செலவு ஏற்கனவே குறிப்பில் போட்டு சொல்லி காட்டிட்டேன் 1,900 ரைட் நிதிலைமைக்குள்ள வரையப்பட்ட பவானி பொது கம்பெனியின் 31/3/23 உள்ள நிதிலைமை கோட்டு ஆதனம் பொறி அசை அட்டவணையிலிருந்து கொண்டு வந்து போடுங்க பேங்க் ஒரு புள்ளி முன்னுக்கு போடும் முன்னுக்கு போட்டால் இங்கே என்ன விடை இருந்தாலும் உங்களுக்கு புள்ளி இருக்குது அதான் கருத்தா என்ன விடை இருந்தாலும் புள்ளி இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே 40-30 மேல் எடுக்கலாம் சொத்து பாவனை உரிமை 16,800 நடைமுறை சொத்தில் சொன்ன நிறுதியிருப்பு மூலப்பொருளையும் முடிவு பொருளையும் சேர்த்து கொண்டு வந்து போடுறது குறைவேல தந்தால் குறைவேலையும் சேர்க்கணும் இந்த கணக்கில் இல்லை சரியா வியாபார வறுமை அப்படியே பார்த்து இதுக்கு
காசும் அப்படியே பார்த்தல் இருக்குது. கூறப்பட்ட சாதாரண மூலம் 46,000 உரிமை மாற்றக்கூலேருந்து கூட்டி மாற்றணும். நிறுத்தி வைத்த வருமானம் அதில் இருக்க மாதம் பாருங்க எல்லாமே 300 தான் புள்ளி போட்டாக்கிறது. நீங்கள் என்ன தொகை ஆன்சர் பண்ணாலும் புள்ளி இருக்கு. இங்கே பாருங்க இதில் 3 3 6 தலைங்கத்துக்கு 4 இது 5 1 4 சேர்த்தா இது 5 6 7 புள்ளி அப்படியே மாற்றுறதுக்கு மாற்றினா புள்ளி வேறு. குத்தகை பொறுப்பு 15,335 நடைமுறை எல்லா பொறுப்பு. நடைமுறை பொறுப்பில் வியாபார சென்மதி மற்றது குத்தகை தவணை பணம் மற்ற செலுத்த வேண்டிய வருமா வரி எல்லாம் போட்டிருக்கு. நீங்கள் உத்தரவாய் எப்போ தான் ஏனசன்மையை போட்டால் சுவாம். இதில் நீங்கள் 4 விடியம் தான் வரும். இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே இஞ்சடினா ஒரு பிரச்சனை கொஞ்சம் பெருசாக வேறு நடைமுறை பொறுப்பு கொஞ்சம் கூட விடியம் வேறு. அடுத்து ஆதார நம்பர் அசை அட்டவணை ஏற்கனவே செய்துட்டேன் கூட்டி சொல்லிட்டேன். அதை நீங்கள் கூட்டிக் கொண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி 66,000 பேர். அடுத்தது சொத்து பாவனை உரிமை தொடர்பானது ஏற்கனவே சொல்லிட்டேன் 21,000 4,200 கழிச்சால் 16,800 பேரும். இருப்பில் மூலப்பொருள் 600 முடிப்பொருள் 4,200 அவை 4,800 கொண்டே போடுவீங்க. அடுத்தது முடிப்போல் செம்மையாக்கல்ல பெருமாதேவு எங்கள் கண்ட சொன்னான் இந்த கூட்டிக்கிற தொழிற்சாலை கட்டணமாகவும் உற்பத்தி பொறி சம்மந்தமானதும் அப்போ 4,200. மற்ற வருமான வரி சீராகம் சரி உத்தரவாய் ஏற்பாடு சொன்னால் சரி குத்தகை பொறுப்பு சரி. அங்கால கடைசி அந்த உரிமையாண்மை மாற்றக்கூட பாருங்க கூறப்பட்ட சாதாரண பொருளுக்கு என்ன 40,000 இருக்குது அங்கேயும் 30,000 விலங்கு ஆயிரம் அந்த 10,000 சேர்க்கப்பட்டது கழிச்சால் 30,000 மற்ற 24,000 54,000. நிறுத்திய தேர்மாதத்தை மூலமாக்கினா நிறுத்திய தேர்மாதத்தில் 6,000 கழிச்சு சாதாரண 6,000 கொண்டா மொத்தம் மாறாது. பொது பங்கு வளங்கள் சாதாரண பொது பங்கு வளங்கள் 10,000 சாதாரண பங்கு மூலம் கூட மொத்தம் கூடும். மற்ற ஆண்டுக்குரிய மொத்தம் முற்றுமணிக்கிறமா 300 புள்ளி போட்டிருக்கு. என்ன கருத்து உங்களுக்கு என்ன வருமாகுள்ள வருதோ அதை கொண்டு இங்கே போட்டால் மார்க்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நார்மலாக 20 மார்க்ஸுக்கு மேலே நீங்கள் சும்மா ஒர்க்கிங் சால சும்மா மார்க்ஸ் எடுக்கலாம் பிள்ளையாண்டால். அவை தயவுசெய்து எல்லாம் கடைசி வரையும் கூட்டுங்க. உரிமை மாட்ட கூட்டி நிதிநிலைமை கூட்டி கூட்டணுமா இப்போ ஏன் நிதிநிலைமை கூட்ட வேணும்னா கூட்டாக கொடுக்கும் மிச்சம் எல்லாமே கூட்டணும். செலுத்தி இடைக்கால பங்கு லாபம் நிறுத்தி தேர்மாத கழிச்சு மொத்தம் குறை. இதில் மீள்மயப்பட ஒதுக்கம் வரையில் அதே மாதிரி பொது ஒதுக்கம் இந்த 23 பேப்பரில் வரையில். இறுதி மீதி 46,000 புள்ளி போடப்பட்டதை பார்த்து கொள்வோம். அப்போ நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் 2023ஆம் ஆண்டுக்குரிய கம்பெனி வினாத்தால் சிறப்பாக அழகாக வடிவ செய்யப்பட்டுள்ளது. அவை தயவுசெய்து உங்களுடைய கொமெண்ட்ஸை யூடியூப்பினூடாக எனக்கு தெரிய பயுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே காட்சிப்படுத்தப்படும் 077 452 0043. இந்த நம்பரில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எக்ஸாம் நேரம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அல்லது உங்களுக்கு படித்து கொண்டு இருக்கும்போது யூடியூப் பார்க்கும்போது சந்தேகம் விடமாகி தாராளமாக நீங்கள் வினாவலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டான் கலிட்டியின் ஊடாக அந்த கொரோனா காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட கலித்திட்டம் தொடர்ச்சியாக என்னுடைய கிட்டத்தட்ட 550-600 வீடியோக்கிட்ட தொடர்ச்சியாக செய்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் கடந்த கால பரீட்சை வினாக்களில் 2023 ஒரு 17-18 கிலோமீட்டர் செய்திருக்கிறேன் நினைக்கிறேன். மிச்சம் எல்லாமே 2012ஆம் ஆண்டுலேருந்து தொடர்ச்சியாக செய்திருக்கிறேன். கம்பெனி மற்ற என்னென்ன நான் மிச்ச பாட்டு கேட்காங்க செய்கிறீங்களான்னு செய்யலை. ஏன்னு சொன்னால் அதை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம்பெனி தான் உங்களுக்கு பிரதானம். ஆகவே கம்பெனி தரமான இது யாருமே யூடியூப்பில் செய்து விடுவதில்லை. யாரும் ப்ராப்பராக செய்வது எந்த டிவியும் செய்வதில்லை. டான் குவாலிட்டி மட்டும் தான் செய்கிறேன். ஆகவே நீங்கள் அதற்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரி உங்களோட ஆசிரியர் அல்லது பாடசாலை ஆசிரியர்கள் தனியாக ஆசிரியர்கள் உங்களை படிப்பிச்சிருப்பார்கள். நீங்கள் அதை வச்சுக்கொண்டு பேலேமாக விளக்கம் பெறுவோம்னா இந்த யூடியூப்பை பார்த்தீங்கன்னா உதாரணமாக விளங்கும். அத்துடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். 2023 பகுதி ஒன்று பார்த்துக்கொள்ளுங்கள். இதில் உங்களுக்கு தெரியும் மிச்ச பாடம் எல்லாமே செய்திருப்பேன். முகாமை கணக்கிடும் கணக்கெட்டு விகிதாசாரம் என்ற பாடம் மட்டும் தான் செய்யாமல் இருக்கும். மிச்சம் எல்லாமே ஃபுல்லாக செய்யப்பட்டது. அவை அதன் பாடங்கள் முன்பு உற்பத்தி கிரியா கூட்டு சந்தா கணக்கு பங்குடைமை கம்பெனி இலங்கை கணக்கு நியமங்கள் எல்லைக்கிரியவியல் முதலீடு தீர்மானம் என்ன அதே மாதிரி முன்பாடங்கள் நோட்ஸுகள் எல்லாமே கணக்கெட்டு எண்ணக்கெடுக்கள் தனிவியார முடிக்கிற செம்மையாக்கங்கள் எல்லாமே யூடியூப் போலங்களே இருக்குது. சந்தேகம் என்ன கேட்டுக்கொள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் கணக்கெட்டு ஆசிரியர் பாளையன். பெஸ்ட் ஆஃப் லக். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.